ஹாய் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். வீட்டெல்லாம் தொடச்சி எல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு மக்களே. இந்த தண்ணி வந்துட்டுருக்குது. எங்கள் ஹஸ்பண்டு பைக் ரிப்பேர் ஆகிட்டுன்னு ரிப்பேர் பண்ண போயிட்டாங்க. அதான் வீட்டெல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. என்ன 1 மணி நேரத்தில் இவங்க வந்துடுவாங்க. எல்லாருமே மறுபடியும் வீட்டை இது பண்ணி போட்டுருவாங்க. சரி, வர்ற அளவாவது கொஞ்சம் நீட்டாக இருக்கட்டேன்ட்டு க்ளீன் பண்ணியிருக்கேன். எங்கள் வீட்டுக்கு எதிர்த்தால உள்ள கிரவுண்டில் மயிலிறகு பறக்கிறதுக்கு வந்திருக்கேன். ஏதாவது மயிலிறகு கிடக்குதான்னு பார்க்க வந்திருக்கேன் மக்களே. ஒன்றுமே இல்லையே. ஒரு சிஸ்டர் அவங்களுக்கு ப்ரோட்டீன் லீக் ஆகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க, என்ன சாப்பிட்ணுன்ட்டு. எனக்கு ப்ரோட்டீன் லீக் ஆகுறது, எனக்கு ஹை ப்ரோட்டீன் டயட் எடுக்க சொன்னாங்க. ப்ரோட்டீன் பவுட்ரு கம்பல்சரி காலையிலையும் சாயங்காலமும் 200 ml அளவில் எடுத்துக்கணும். 100 ml. மில்க்கு கூட தேவையில்லை, ஆனால் இது எடுத்துக்கணும்னு சொன்னாங்க. இல்லைன்னா மில்க்கு, ரெண்டில் ஏதாவது ஒன்று. அதுக்கப்புறம் முட்டை ஒரு 4 வெள்ளைக்கரு ஒரு நாளைக்கு சாப்பிட்ணுன்னு சொன்னாங்க. அப்புறம் சிக்கன் மூலமாக ப்ரோட்டீன் வரணுன்னா வாரத்தில் ஒரு நாள் 100 கிராம் அளவுக்கு எடுத்துக்கலான்னு சொன்னாங்க. இவ்வளோ தான் எனக்கு ப்ரோட்டீன்ட்டே கொடுத்துருக்காங்க. ப்ரோட்டீன் வேணும்னா இந்த 3 பொருளை தான் சாப்பிடணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அவங்க டயாலிசிஸ் பேஷண்ட்டா நார்மல் பேஷண்ட்டானலாம் நமக்கு தெரியல. அதனால் அவங்க டயட்டீஷியனை கன்சல்ட் பண்ணுறது நல்லது. இல்லைன்னா அவங்க டாக்டர்கிட்டே கேட்கலாம் என்ன இது பண்ணலாம் அப்படின்ட்டு. அதனால் சிஸ்டர், எனக்கு என்னன்னு தெரியல சிஸ்டர், நீங்கள் டாக்டர்கிட்டே கேட்டுக்கோங்க. எனக்கு இது கொடுத்துருக்காங்க, அதுதான் சொல்லுவேன். அப்புறம் நான் நிறைய பேர் என் மெசேஜில் உங்களுக்கு யூரினில் ப்ளட்டு போச்சுன்னு சொன்னீங்களா, அது எப்படி பீரியட்ஸ் மாதிரியா அப்படின்னு கேட்குறாங்க. நான் அந்த ஃபோட்டோ ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா நான் அப்போ எடுத்தேன் எனக்கு ப்ளட் போகிறது. ஏன்னா எனக்கு டாக்டர்கிட்ட சொல்கிறதுக்குமே கூச்சமாக இருந்துச்சு. இப்படி கூச்சப்பட்டு இதாகிட்டேன். அதனால் ஃபோட்டோ எடுத்தேன் பார்த்துக்கோங்க. ஒரு கப்பில் பிடிச்சி வச்சு ஃபோட்டோ எடுத்து வச்சுருந்தேன். அந்த ஃபோட்டோ மட்டும் ஆட் பண்ணுறேன். பிடிக்காதவங்க ஸ்கிப் பண்ணிடுங்க. இல்லை தெரிஞ்சுக்கணும், எப்படி போயிருக்குன்னு தெரிஞ்சுக்கணுன்னா அதை பாருங்கள். அது என்ன பண்ணுறதுனா, என்னைய மாதிரி நிறைய பேர் இருந்தீங்கன்னா தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஏன்னா எனக்கு வரும்போது தான் அது இப்படிலாம் வருமானு தெரியும். அதுக்கு முன்னாடி நான் அந்த மாதிரி பார்த்ததில்ல. நான் தைரியமாக ஆட் பண்ணுறேன்னா இது தெரியட்டு அப்படின்னு தான். எனக்கே கூச்சமாக தான் இருக்குது. இருந்தாலும் நம்மளை மாதிரி தெரியாதவங்களும் இருக்கலாம். அதனால் தெரிஞ்சுக்கிட்டுன்னு நான் ஆட் பண்ணுறேன். யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க மக்களே. நான் தைரியமாக ஆட் பண்ணுறேன்னா உங்களுக்கு யாருக்குமே இந்த மாதிரிலாம் நடந்துடக்கூடாதுன்னு தான் நான் ஆட் பண்ணுறேன். அதனால் பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் ஆரி ஒர்க்கு செஞ்சு கொடுக்கலாம்ல அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நான் ஆரி ஒர்க்கு பழகிட்டு நானும் ஆரி ஒர்க் போடுவேன்னு எல்லாருமே வீட்டில் எழுதுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி எழுதி வச்சுருந்தேன். வச்சா கடையில் கூட அவங்க கேட்ட ரேட்டுக்கு ஆரி ஒர்க்கு காசு கொடுத்துட்றாங்க மக்களே. நம்மளை மாதிரி வீட்டில் போடுறவங்கக்கிட்ட அவ்வளோ பேரம் பேசுகிறாங்க. நான் அவ்வளோ மாடல் போட்டு கொடுத்து 500 ரூபா வாங்குறதுக்கே படாத பாடுபட்டுட்டேன். அதனால் நான் யாருக்குமே ஆரி ஒர்க் போட்டு கொடுக்கல. வெளியே ஒரு 2 பேர்த்துக்கு போட்டு கொடுத்தேன். அந்த ஃபோட்டோவை இதில் ஆட் பண்ணுறேன். எப்படி போட்டிருக்கேன்னு பார்த்து சொல்லுங்கள். ஏன்னா அதான் ஆரி ஒர்க்கு நான் அந்த காசை வாங்குறதுக்குள்ளே அவ்வளோ போராட வேண்டியதாக இருந்துச்சு. ஆரி ஒர்க்கு நம்ம போட்டு கொடுக்குறோம், சரி இவ்வளோ மாடல் போட்டு கொடுத்துருக்கேன்னு மனசார காசு தரவே இல்லை. அதுக்கப்புறம் இப்போ நம்மளுக்கு அதை பிபி வந்ததுக்கப்புறம் கண் பார்வை கொஞ்சம் இதாகிடுச்சு மக்களே. ரொம்ப ஷார்ப்பாலாம் என்னால் இது பண்ண முடியல. அதனால் போய் கண்ணை வருத்திக்கிட்டு இருக்கக்கூடாதுன்ட்டு நான் அதை பண்ணுறதில்ல. இருந்தாலும் ஆரி ஸ்டாண்டுன்னா அந்த பின்னாடி இருக்குது பாருங்க, பார்க்கும்போது இதாக தான் இருக்கும். ஏன்னா நானும் ஒவ்வொரு தொழிலை கற்றுக்கிட்டு வெளியே மேலே வந்துடலான்ட்டு நான் கற்றுக்கலாம் தயங்க மாட்டேன். எதனாலும் கற்றுக்கணுன்னா கற்றுப்பேன். ஆனால் எந்த இதுவுமே எனக்கு கை கொடுக்கல, அப்படி தான் சொல்லுவேன். ஏன்னா நம்ம உட்காந்து நல்ல மாடல் போட்டு கொடுத்தாலும் நம்ம கெஞ்சிகிட்டு இருக்க வேண்டியதாக இருக்குது. நம்மளுக்குள்ள அங்கீகாரம்லாம் கிடைக்கல. அதே மாதிரி தான் தையல் பழகினேன். சுடிதார் தைச்சி பழகிட்டேன். சுடிதார் தைச்சி பழகிட்டு ப்ளவுஸும் தைச்சேன். எங்கள் அம்மாவுக்கு ப்ளவுஸு தப்பாக தைச்சி கொடுத்துட்டேன்னு கிழிச்செல்லாம் துரதிக்கி போட்டாவா. அதுலேயே நான் பயந்து அதுக்கப்புறம் ப்ளவுஸ் தைக்கலை அப்படின்னுட்டு. ஏன்னா தையல் கிளாஸ் போனதே 30 நாள் கிளாஸ் மக்களே. 15 நாள் சுடிதார், 15 நாள் ப்ளவுஸ். இதில் நான் என்னத்தை பழகிடுவேன்.
எங்கள் அம்மாவால் தான் மக்களே அந்த ப்ளவுஸு அப்படியே கட் ஆகிட்டு. இல்லைன்னா நான் வந்து எங்கள் அம்மா கேவலமாக இருந்தாலும் நல்லா இருக்குன்னு என்னை மோட்டிவேட் பண்ணிட்டு தான் நான் தைச்சிருப்பேன் மக்களே. அதுவும் போயிடுச்சு. அப்படி நான் வந்து எதையுமே கற்றுக்கணுன்னு தான் ஆசைப்படுவேன். சும்மா இருக்கும்போது எதையாவது யூடியூப்பில் ஏதாவது பார்த்தேன்னா கிராஃப்ட் ஒர்க்லாம் செய்வேன். உட்காந்து பட்டர் வீடெல்லாம் அலங்காரம் பண்ணணும்னு ரொம்ப ஆசை. அதுக்காண்டி இங்கே வீட்டில் ஒட்டி இருக்கிறதெல்லாம் ஆல்ரெடி அவங்க ஒட்டி வச்சுருந்த ஸ்டிக்கர்ஸு. நான் வந்து பட்டர்ஃப்ளை செய்வேன், ஃப்ளவர்ஸ் செய்வேன். அதெல்லாம் வந்து ஹைதராபாத்தில் இருக்கும்போது வீட்டெல்லாம் ஒட்டி அலங்காரம் பண்ணி வச்சுருந்தேன். அப்படி சும்மா இருக்கும்போது எதையாவது அது வந்து வாங்கி தரணும். அது வந்து என் ஹஸ்பண்ட் உடனே வாங்கி தந்துடுவாங்க. எது கேட்டாலும் உடனே இது செய்ய போறியா அது செய்ய போறியான்னு மோட்டிவேட் தான் பண்ணுவாங்க. உடனே வாங்கி தந்துடுவாங்க. அதனால் நான் உட்காந்து செஞ்சுக்கிட்டே இருப்பேன் மக்களே. அதனால் பாருங்கள், இமேஜ் இப்படி தான் எனக்கு வந்து ப்ளட்டு போச்சு. ஒரு 3 நாள் இப்படி போச்சு. நீங்கள் அந்த இமேஜை பார்த்தீங்கன்னா என்ன சம்திங் போகிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஆனால் எனக்கு இப்படி தான் போச்சுன்னு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பிடிக்கலைன்னா அதை பார்க்காதீங்க. தெரிஞ்சுக்கணுன்னா அதை பாருங்கள். ரொம்ப வல்கராலாம் இருக்காது மக்களே. ஒரு கப்பில் பிடிச்சி வச்சுருப்பேன், அவ்வளோதான். ஏன்னா எனக்கு டாக்டர்கிட்ட சொல்கிறதுக்கு கூச்சமாக இருந்துச்சு. அதனால் இந்த மாதிரி பண்ணி இதை மாதிரி எடுத்துகிட்டு போனால் தான் நம்ம பேசலைனாலும் காமிக்க முடியும்ன்ட்டு எடுத்து காமிக்கிறது கொண்டு போயிருந்தேன். லேடி டாக்டர்கிட்ட சொல்கிறதுக்கே அவ்வளோ கூச்சப்பட்டேன். இப்போ எனக்கு டாக்டரே ஜென்ஸ் டாக்டர் தான். சரி மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே, லைக் பண்ணுங்கள். நிறைய பேர் ஆறுதலாக கால் பண்ணியிருந்தாங்க மக்களே. இன்றைக்கெலாம் நிறைய பேர் கால் பண்ணி பேசுனாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு மக்களே. பரவாயில்ல, கால் பண்ணி ஆறுதல் சொன்னாலே நம்ம ஓரளவு தேறிடுவோம். அதனால் வந்து நான் ஸ்ட்ராங்காக தான் இருக்கேன் மக்களே. நான் இனி ஃபீல் பண்ணிலாம் போடக்கூடாது. நம்ம தான் ஒரு ஸ்ட்ராங்காக இதாக இருக்கணும்னு நினச்சிருக்கேன். என்ன மாதிரி பேஷண்ட்டுக்கு நான் எப்படி ஸ்ட்ராங்காக இருக்கேன்னு பார்த்துட்டு நீங்களும் ஃபீல் பண்ணாதீங்க. நல்லா ஸ்ட்ராங்காக எந்த நோய் வந்தாலும் அதை கண்டுக்காதீங்க. ஸ்ட்ராங்காக மூவ் பண்ணி போவோம் மக்களே.